இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே நேச்சுரலாக காஜல் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் கற்றாழை காஜல். இது வந்து நேச்சுரலாக பண்ணக்கூடியது, வீட்டிலே பண்ணக்கூடியது, எல்லாருமே பண்ணலாம். சிம்பிளான மெத்தட் தான். தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா. விளக்கு, திரி, ஆலோவேராவில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் விளக்கெண்ணெய். இது மட்டும் தான் இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி விளக்கெடுத்து அதில் வந்து விளக்கெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதாவது இதில் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சி ஆகும். அதே மாதிரி உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறவங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து உடம்புக்கு ஹீட் கொடுக்கும். அதனால உங்கள் உடம்பு வந்து எப்படியோ அதை பொறுத்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெயா நெய்யான்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நான் வந்து விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. விளக்கெண்ணெயை அந்த விளக்கில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு திரி போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் போட்ட எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று அதில் தொட்டு கட் பண்ணி வச்ச கற்றாழை மேலே லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதாவது லைட்டாக அப்ளை பண்ணால் போதும், நிறைய அப்ளை பண்ணிட வேண்டாம். இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். உங்களோட விளக்கை இப்போ பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ண பக்கத்தை வந்து நெருப்பில் காட்டணும். ஓகேங்களா. ஹீட் ஆகி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் நேரம் காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கறி மாதிரி வரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, நல்லா கறி மாதிரி வந்திருக்கான். நான் வந்து ஆயில் அதிகமாக கற்றாழையில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எண்ணெய் வந்து அதிகமாக வடியுது. அதனால் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள். நான் வந்து அதிகமாக அப்ளை பண்ணிட்டேன். அதனால் ஹீட் ஆக அந்த எண்ணெய் வந்து உருகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி நெருப்பில் காட்டிக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு கறி மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்ல கறி மாதிரி கருப்பு கலரில் நல்ல ஒரு கலரில் வந்திருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. இது வந்து நம்மளோட கண்ணுக்கு அப்ளை பண்ணோம்னா நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இதுதான் நேச்சுரல் கற்றாழை காஜல். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து உங்களோட கண்ணுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா நேச்சுரல் லுக்கிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இயற்கையானது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்மஜ் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஓகேங்களா. தண்ணியில் பட்டால் ஈஸியாக கரைஞ்சிடும். அதனால் இதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஹோம்மேடு. அதனால் இதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. அழியாமல் பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு தான். இது நேச்சுரல்ங்கிறதுனால, அதுவும் கற்றாழையில் இருக்கிற இயற்கை குணங்கள் பற்றி சொல்லவே வேணாம். நம்மளோட சேனல்லே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அதை பார்த்தே உங்களுக்கு கற்றாழையில் எவ்வளோ மகத்துவம் இருக்குன்னு தெரியும். அதை வந்து நம்ம காஜலாக யூஸ் பண்ணும்போது இன்னும் ஹெல்த்தை கொடுக்கும். நம்மளோட ஐக்கு கண்ணை எப்பயும் குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எந்த வீடியோவில் கற்றாழை வச்சு எப்படி நேச்சுரல் காஜல் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லேடிஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருமே உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.